நீலகிரி மாவட்டத்தில் மருத்துவர் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறையால் அரசு மருத்துவமனைகள் திண்டாடி வரும் நிலையில் அதிமுக கொண்டு வந்த மருத்துவக் கல்லூரிக்கு திராவிட மாடல் அரசு ஸ்டிக்கர் ஒட்டியுள்ளது. 4 ஆண்டுகளாக நீலகிரியில் சுகாதாரத்துறை எப்படி சீரழிந்திருக்கிறது என்பதை விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. நீலகிரி மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின். ஆம், இன்று மலைகள் சூழ்ந்த பகுதியில் கம்பீரமாய் நிற்கும் அந்த கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. மலைவாழ் மக்களோடு இணைந்து நடனமாடினால் போதும், ஓட்டு போட்டு விடுவார்கள் என நினைக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் அம்மக்களின் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யவும், தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றவும் அங்கு மருத்துவக் கல்லூரியை நிறுவ திட்டமிட்டு நிதி ஒதுக்கி பணியை தொடங்கியவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி. 10/7/2020 அன்று இந்த மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அது குறித்த வீடியோ காட்சிகள் இன்றளவும் இணையத்தில் இருக்கிறது. ஆனால் திராவிட மாடல் முதல்வர் ஏதோ அவரது சிந்தனையில் உதித்து அவரது உழைப்பில் மருத்துவக் கல்லூரி அமைந்ததைப் போல நாடகம் ஆடுகிறார். உலகம் உள்ளங்கைக்குள் சுருங்கிவிட்ட பிறகும் எப்படித்தான் உருட்ட மனம் வருகிறதோ தெரியவில்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சி 4 ஆண்டுகளில் நீலகிரி மக்களுக்கு செய்த நன்மை என்ன? சுகாதாரத்துறை மட்டும் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது தெரியுமா? மாவட்டம் முழுவதும் மருத்துவர் பற்றாக்குறை தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டிற்கு நீலகிரி மாவட்டம் குன்னூர் லாலி அரசு மருத்துவமனையின் நுழைவு பகுதியில் 33 வகையிலான சிகிச்சை பிரிவு செயல்படுவதாக பெயர் பலகை இருக்கிறது. ஆனால் அத்தனை பிரிவுகளும் மருத்துவர்களின்றி வெறிச்சோடியே காணப்படுகிறது. 17 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய இந்த மருத்துவமனையில் 3 மருத்துவர்கள் மட்டுமே பணியாற்றுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கர்ப்பிணிகள், விபத்துக்களில் சிக்கும் நோயாளிகள் என அனைவருக்கும் 3 மருத்துவர்கள் மட்டுமே சிகிச்சை கொடுக்க வேண்டிய சூழல் இருப்பதால் உரிய சிகிச்சை கிடைக்கவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த லாலி மருத்துவமனை ஒரு எடுத்துக்காட்டு மட்டுமே. 4 ஆண்டுகளில் மருத்துவர் பற்றாக்குறை, மருந்து பற்றாக்குறை என அரசு மருத்துவமனைகளை சீரழித்து மக்களை பாடாய் படித்துவிட்டு ஆட்சி முடியும் நேரத்தில் அதிமுகவின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி சாதனை போல விளம்பரம் செய்கிறார் திராவிட மாடல் முதல்வர். விளம்பரத்தால் ஆட்சிக்கு வந்தவர் நீலகிரி மக்களுக்கு 4 ஆண்டுகளில் கொடுத்தது என்னவென்றால், ஏதோ ஊட்டிக்கு டூர் வந்ததைப் போல வழியெங்கும் மக்களை நிறுத்தி வீண் விளம்பரம் செய்தது மட்டுமே.